Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். மூலக்கிளைகளில் இருந்து தலைவர் பதவி வரை புதிதாக தெரிவு இடம்பெற வேண்டும். அதற்காக தலைவர் பதவியை தியாகம் செய்ய தயார் என்கிறார் சிவஞானம் ஸ்ரீதரன். அபிப்பிராய வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தியதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்களை அதன் கொழும்பு அலுவலகம் திட்டவட்டமாக மறுப்பு. சொத்து பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய 30 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசாரணைக்குழு எச்சரிக்கை கடிதங்கள். ஆசிரிய அதிபர்களின் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை நாளை முதல் 2 வார காலத்திற்கு. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 20ஆம் திகதி டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தனது தலைமை பதவியை கூட தியாகம் செய்ய தயாராக இருப்பதாகவும் தமிழரசு கட்சியின் யாப்பு விதிகளின்படி மூல கிளைகளில் இருந்து தலைவர் பதவி வரை புதிதாக தெரிவு இடம்பெற வேண்டும் என்பதே தனது உறுதியான நிலைப்பாடு என்றும் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூறியுள்ளார். திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள தமிழரசு கட்சி தகராறு தொடர்பான வழக்கில் பிரதிவாதிகள் தரப்பில் ஆட்சேபனைகளை இணைக்கின்ற தினமே தகராறுக்கு விடை கிடைக்கும் நாளாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை நாளை யாழ் நகரில் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெறும் முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் மாநாட்டுக்கு பிரதம விருந்தினராக ஸ்ரீதரன் அழைக்கப்பட்டிருப்பது இரு தரப்பினருக்கும் இடையே எதிர்காலத்தில் குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி ஒன்று அமைவதற்கான அறிகுறி என்று தமிழ் அரசியல் வட்டாரங்களில் நோக்கப்படுகின்றது. இன்றைய தமிழ் அரசியலில் பெரும்பாலான கட்சிகளின் நகர்வுகள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனை மையப்படுத்தியதாக, அதாவது அவரது தனிமைத்துவத்தை நோக்கியதாக இருக்கின்றது என்றும் அவதானிகள் கூறுகிறார்கள். தற்போது விசாரணையில் இருந்து வரும் வழக்குகளில் வழங்கப்படக்கூடிய தீர்ப்புகளின் அடிப்படையில் தமிழரசு கட்சியின் தகராறுக்கு முடிவை கண்டு தலைவராக செயற்படக்கூடிய சூழல் உருவாகும் என்ற நம்பிக்கையை ஸ்ரீதரன் இழந்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதன் காரணத்தினால்தான் தற்போதைய தமிழரசு கிளைகள் சகலத்தையும் கலைத்து மூல கிளைகளில் இருந்து தலைவர் வரை சகல தெரிவும் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்திருப்பதாக நம்பப்படுகின்றது. ஆனால் மூலக்கிளைகள் சகலத்தையும் புதிதாக தெரிவு செய்யும் செயல்முறை மேலும் பல வழக்குகளில் கட்சியை சிக்க வைத்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போது வீட்டு சின்னத்தை பயன்படுத்துவதில் கூட பிரச்சினைகள் வரலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. இலங்கை ஜனாதிபதி தேர்தல் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் அபிப்பிராய வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தியதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்களை அதன் கொழும்பு அலுவலகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அபிப்பிராய வாக்கெடுப்பை நடத்தியதாக தவறாக சமூக ஊடகங்களில் பதிவுகள் வெளியானதாக எக்ஸ் சமூக ஊடகத்தில் அந்த அலுவலகம் நேற்று பதிவொன்றை செய்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் நடத்திய அபிப்பிராய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி முன்னணியில் இருப்பதாக சமூக ஊடகத்தில் அந்த தவறான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் இன்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறிது நேரத்தில் 2 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நாளை திங்கட்கிழமை புத்தளம் மாவட்ட நீதிமன்றில் ஆஜராகுமாறு அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அலி சப்ரி ரஹீமுக்கு எதிராக அண்மையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இன்று அவர் கற்பிட்டி போலீஸ் நிலையத்திற்கு வந்தபோது கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டில் இருந்து வரும்போது அவர் பிரகடனப்படுத்தப்படாத தங்கத்தையும் கை தொலைபேசிகளையும் கொண்டு வந்தது கடந்த வருடம் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பெரும் சர்ச்சை உருவானது என்பது குறிப்பிடத்தக்கது. சொத்து பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய 30 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசாரணைக்குழு எச்சரிக்கை கடிதங்களை அனுப்பி வைத்திருக்கின்றது. 30 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்துக்களையும் பொறுப்புகளையும் பிரகடனம் செய்யவில்லை என்று பாராளுமன்ற வட்டாரங்கள் கூறியுள்ளன. சொத்து பொறுப்புகள் சட்டத்தின்படி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் தங்களது சொத்துக்கள் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு இதுவரையில் செய்யாத பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 67 என்று கூறப்பட்டுள்ளது. புதிய லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் சொத்து பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை அல்லது இரண்டையும் விதிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது.
பல்கலைக்கழகங்களில் கல்விசாரா ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகள் தொடர்பான பிரச்சினையை தீர்த்துக் கொள்வதற்கு பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு 420 கோடி ரூபாவை ஒதுக்கியுள்ளது. அண்மையில் 2 மாதங்களுக்கும் கூடுதலான கால வேலைநிறுத்தத்திற்கு வழிவகுத்த சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலையீடு செய்திருந்தார். 75 நாட்களாக தொடர்ந்த வேலைநிறுத்தம் இலங்கையின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகளை பெரிதும் பாதித்திருந்தது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி நாளை திங்கட்கிழமை முதல் 2 வாரகால சட்டப்படி வேலை இயக்கத்தை ஆரம்பிக்க உள்ளன. கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்தவுடன் ஏனைய அரசாங்க அதிபர்களுடனும் தொழிற்சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தைகள் பயனளிக்காததை அடுத்தே சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக தொழிற்சங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் மேற்கு மாநிலமான குஜராத்தின் முன்ட்ரா துறைமுகத்தில் இருந்து கொழும்பு துறைமுகம் நோக்கி வந்து கொண்டிருந்த மாஸ்டர் வெசல் மர்ஸ்க் பிராங்க்ஃபர்ட் என்ற கொள்கலன் சரக்கு கப்பல் கோவாவுக்கு 102 கடல் மைல்கள் தொலைவில் வெள்ளியன்று தீப்பிடித்துக் கொண்டது. சுற்றுச்சூழல் அனர்த்தம் ஒன்றை தவிர்ப்பதற்காகவும் கப்பலினதும் அதன் ஊழியர்களினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தீயணைக்கும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இந்திய கரையோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்பு பணிகளுக்கு விமானங்களும் பயன்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பங்களாதேஷில் அரசாங்க தொழில்வாய்ப்பு கோட்டாவை எதிர்த்து கடந்த சில தினங்களாக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் மேலும் தீவிரமடைந்து வருவதை அடுத்து நாடு பூராவும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு ராணுவம் முழு அளவில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. போராட்டங்களை அடக்குவதற்கு போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 105 பேர் இதுவரையில் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் 50க்கும் அதிகமான இலங்கை மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து அவர்களின் குடும்பத்தவர்கள் கவலை கொண்டுள்ளனர். இத்துடன் டிபிசியின் இன்றைய நாளுக்கான தமிழ் மாலை செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை எமது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.